ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடிடுவாங்க. இந்த குடும்பத்தில் நிற்க முடியாது. இங்கே ஜெபம் இருக்குது, இங்கே அபிஷேகம் இருக்குது, இங்கே ஆவி இருக்குது, இங்கே அன்பு இருக்குது. இந்த குடும்பத்துக்கிட்ட போக முடியாது, ஓடிடுவாங்க. அல்லேலூயா. அடுத்தது தானியேல் 6:10. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தான். தானியேல் வழக்கமாய் செய்த ஜெபத்தை செய்து ஜெயம் பெற்றது போல நம்ம மீண்டும் விசுவாசியாக மாறினவங்க அன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணமோ, நம்ம மனம் திரும்பின அன்னைக்கு இருந்த வாழ்க்கை அன்னைக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். அன்னைக்குள்ள ஸ்பீடு வேகம் வேணும். அன்னைக்கு ஊழியன்னா ஓடுவோம், அன்னைக்கு பைபிள் வாசிக்கணும் ஓடி ஓடி வாசிப்போம், ஜெபம் பண்ணோம் நேர்மலங்கால், எவ்வளோ ஜெபம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? விசுவாசத்தில் பின்வாங்கி போயிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஆதியில் கொண்டிருந்த, அதான் எழுதியிருக்கு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு யார் பேர்லாம் அந்த குறை இருக்குதோ அவங்களாம் அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. முழு நேரமும் ஜெபத்தில் இருந்தோம், முழு நேரம் ஜெபம் பண்ணோம். 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம், 4:30 வரைக்கும் ஜெபம், ஓடி ஓடி அந்த ஜெபத்தில் வந்தோம். இன்னைக்கு 2 மணி நேரம் கூட நம்மளால ஜெபத்துக்கு என்ன செய்ய முடியல, விசுவாசத்தில் பின்வாங்கி போயிடும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே எப்படி ஒரு தானியேல் முன் செய்து வந்தபடி வழக்கு நெருக்கம் வந்துச்சு, சிங்கக்கவி வந்துச்சு, நீ ஜெபம் பண்ணா சிங்கத்துக்கிட்ட போயிடுவ, பரவாயில்ல நான் என் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன். கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணாரா, திறந்து வச்சிருந்தாரா? பலகணிகள் திறந்து வச்சு தான் முன் செய்து வந்தபடியே தன் வழக்கத்தின்படியே தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். பயந்து ஜெபம் பண்ணல. ஆண்டவரே எனக்கு கத்தி வந்துட்ட, சிங்கம் வந்துட்ட, சிங்கக்கவிக்கு போறேனே, நான் என்ன செய்ய போறேன் புலம்பலை. விசுவாசத்தில் வளர்ச்சியோடு ஜெபம் பண்ணார், விசுவாச தைரியத்தில் ஜெபம் பண்ணார், விசுவாசத்தில் நிலையா நின்று ஜெபம் பண்ணார், விசுவாசத்தோடு இருந்தார். ஆண்டவரே அந்த தானியேல்கிட்ட காணப்பட்ட அந்த விசுவாச ஜெபம், அந்த ஜெபத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் எந்த இதுலையும் பின்வாங்கி போயிடவே கூடாது. சிங்கக்கவி வந்தாலும் பின்வாங்கக்கூடாது, அக்கினி சூழ வந்தாலும் பின்வாங்கக்கூடாது. என் தேவன் எங்களை தப்பு வைக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொறிச்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம். எவ்வளவு தைரியமாக விசுவாசத்தை அறிக்கை பண்ணாங்க. எத்தனையாய் நீ ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கினா அவனுக்கு சிங்கக்கவி பத்திரத்தில் கையெழுத்து போட்டாச்சு, பரவாயில்ல நான் என் ராஜாவை என்னுடைய ராஜாவை தான் வணங்குவேன். எருசலேம் தேவாலயத்தை நேரம் பலகணியை திறந்து வச்சு தான் வணங்குவேன். ஒரு நேரம் கிடையாது, முன்னால் எத்தனை நேரம் ஜெபம் பண்ணேன்? 3 நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஜெபம் பண்ணி அப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்துச்சு. நம்ம விசுவாசத்தை இழந்து அவிசுவாசத்தோட பயந்து ஜெபத்தை விட்டுட்டோம்னா ஆசீர்வாதத்தை இழந்துடும். ஆண்டவரே இதுவரைக்கும் நான் அப்படி இருந்தா மன்னிச்சிருங்கப்பா. முன்னிருந்த அபிஷேகம், முன்னால் இருந்த ஜெப ஆவி, முன்னால் இருந்த